ஹாய்! இன்னைக்கு சுவையான ஒயிட் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெள்ளை குருமா சப்பாத்தி, பூரி, ரைஸ், தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு கேரட் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குடமிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இது எல்லா காயும் சேர்த்து வைக்கலாம். இது கூட பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான பேஸ்ட் அரைச்சிடலாம். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு, 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 6 பச்சை மிளகாய். ஏன்னா காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம போடுறோம். வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தவாவில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 5 ஏலக்காய், ஒரு கல்பாசி, ஒரு 4, 5 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ மொத்த காயும் மொத்தமாக போட்டுக்கலாங்க. ஏன்னா தனித்தனியாக இதை வதக்கணும்னு தேவையில்லை. இது ஒரு அவியல் மாதிரி செஞ்சுட்டு தான் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 பதம் அளவுக்கு இந்த காயெல்லாம் வேகணுங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 3/4 பதம் அளவுக்கு காய் வெந்திருக்கணும். இந்த நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. அவ்வளோதான், சுவையான ஒயிட் குருமா கிடச்சிருச்சு.